Hello friends, City Car Trainers, professional personalized car training services in Chennai at your doorstep. Viewers, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட மேடம் இருக்காங்க. மேடம் கூட 8th day of class and task number 3 defensive car parking session. ஒரு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங் தான். நிறைய பேர் லாக் ஆறது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங்ல தான் லாக் ஆவாங்க. சோ அவங்க என்கிட்ட சொல்றது என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு டிரைவிங்லாம் பண்ண தெரியும் பட் எனக்கு ஒரு பார்க்கிங்ல எனக்கு ஃபியரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம மேடம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடண்ட்க்கு perpendicular front parking கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போறோம். ஒரு perpendicular front parkingல ஒரு பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தடாலஜிலாம் ஃபாலோ பண்ண ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணலாம். ஆல்ரெடி நான் தியரிட்டிக்கலாவும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேஷனும் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனியா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆல்ரெடி 2 to 3 டைம்ஸ் அவங்க பண்ணாங்க. சோ அதுல சில மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தது. எல்லாமே நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, இந்த ஸ்டெப்ஸ்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் ஃபாலோ பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். So the first point வந்து பாத்தீங்கன்னா place your vehicle wider from a parking slot. அவங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற பார்க்கிங் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா G11 இந்த பார்க்கிங் ஸ்லாட்ல தான் கொடுத்திருக்கேன். ஸோ இந்த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு வைடரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக பிளேஸ் பண்ணணும், நம்ம ரொம்ப க்ளோஸாக வரக்கூடாது. ஸோ ஒரு பிகினரோட எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வைடராக பிளேஸ் பண்ணிவிட்டு அவங்களோட மிரர் வந்து ஆஃப் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது செகண்ட் பாயிண்ட், யுவர் ரியர் வியூ மிரர் ஷுட் பி ஈக்குவல் டு த ஆஃப் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். இப்போ அவங்களோட ரியர் வியூ மிரர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரியர் வியூ மிரர், பிகாஸ் அவங்களோட பார்க்கிங் ஸ்லாட் அவங்களுக்கு லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ லெஃப்ட் ரியர் வியூ மிரர் ஷுட் பி ஈக்குவல் டு த ஆஃப் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். ஸோ இங்கே லெஃப்ட் ரியர் வியூ மிரர் பார்த்துக்கிறாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக அவங்களோட பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஈக்குவலாக இருக்குது. நவ் ஷி ஹேஸ் டு மேக் அ ஃபுல் லெஃப்ட் டர்ன் ஹியர். எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக மூவ் பண்ணணும். ஸோ அப்படி கிராஜுவலாக மூவ் பண்ணும்போது ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட், ஸோ இந்த ஆரஞ்சு கோனுக்கு க்ளோஸாக வரைக்கும் வரணும் அவங்க. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இங்கே ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ட் ஸ்பேஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஃபுல் லெஃப்ட்டில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோ ரிவர்ஸ் பை டர்னிங் ஆப்போசிட் சைட். இப்போ அவங்க ரிவர்ஸ் மோடில் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். இப்போ ரிவர்ஸ் மோட் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நவ் ஷி ஹேஸ் டு கோ ரிவர்ஸ் ஹியர் கிராஜுவலி. ஸோ ரிவர்ஸ் போகும்போது ஃபுல்லாகவே ரிவர்ஸ் அனாலிசிஸ் பின்னாடி தான் பார்க்கணும். பின்னாடி என்ன அளவு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க பார்த்துக்கணும் கரெக்டாக. ஸோ கரெக்டாக ரிவர்ஸ் போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இப்போ ரிவர்ஸ் வரும்போது அவங்களோட அனாலிசிஸ் ஃபுல்லாகவே வந்து பின்னாடி தான் பார்த்துக்கணும். ஸோ ரைட் சைடு ஆஸ் வெல் அஸ் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே பார்த்துக்கணும். ஸோ இப்போ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நவ் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்க்கிங் ஸ்லாட் பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் வெஹிக்கிளை. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக அலைன் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளை. இப்போ ஸ்ட்ரைட் அலைன்மெண்ட்டில் ஷி ஹேஸ் டு இன்சர்ட் த வெஹிக்கிள் ஹியர் கிராஜுவலி. ஸோ இங்கே கிராஜுவலாக இன்சர்ட் பண்ணுறாங்க வெஹிக்கிளை. ஸோ ஃப்ரண்ட்டில் வரும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக ஈக்குவல் ஸ்பேஸ் லீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் 50%, லெஃப்ட் சைடில் 50%. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது அவங்களோட அலைன்மெண்ட்டு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வியூவர்ஸ். ஸோ லெஃப்ட் சைட் 50% அண்ட் ரைட் சைட் 50%. ஸோ இதே மாதிரி இதுக்கு அடுத்த டாஸ்க் வந்து அகெயின் ஷி ஹேஸ் டு பார்க் த வெஹிக்கிள் இன் பிட்வீன் த ஆரஞ்ச் ஆஸ் வெல் அஸ் எல்லோ கோன்ஸ். ஸோ அடுத்த பார்க்கிங் வந்து இந்த எல்லோ கோன்ஸ்க்கும் இந்த பார்க்கிங் ஸ்லாட்டில் பார்க் பண்ணணும். ஸோ வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரைட் சைடில் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண பார்க்கிங் ஸ்லாட் லெஃப்ட் சைடில் பண்ணாங்க, இப்போ ரைட் சைடில் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பார்க்கிங் ஸ்லாட் இந்த இடம் தான். நீங்கள் இந்த நோ பார்க்கிங் ப்ரைவேட் பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ இதோட ஓனர் இங்கே தான் இருக்கார். ஸோ நம்ம சார்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கோம் இந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணலாம் அப்படின்றதுனால. ஸோ நவ் ஷி இஸ் கோயிங் டு டூ த சேம் கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைட் ரியர் வியூ மிரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு பாதியில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி வைடாக வந்துட்டாங்க. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஷி ஹேஸ் டு கம் வைடர். ஸோ கரெக்டாக வைடாக வந்துட்டாங்க இங்கே. ஸோ டிரைவிங் மோட் அண்ட் ஷி ஹேஸ் டு கம் ஃபார்வர்ட். ஸோ எப்பயுமே நம்ம வந்து அலைன் பண்ணிக்கணும் வெஹிக்கிளை, ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். இப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாங்க. நவ் ரைட் மிரர் ஷுட் பி ஈக்குவல் டு த ஆஃப் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட். அதாவது இந்த க்ரீன் கோனுக்கு மிடில் ஃப்ரேமில் கரெக்டாக ஆஃப் ஆஃப் த பார்க்கிங் ஸ்லாட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ அவங்களோட ரைட் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. ஸோ நவ் ஷி இஸ் மூவிங் நவ் கிராஜுவலி. ஸோ இப்போ ஃபுல் ரைட்டில் வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த எல்லோ கோனுக்கு க்ளோஸாக வரணும், எக்ஸ்டென்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரே ஷாட்லேயே வரக்கூடாது. நவ் வாட் ஷி ஹேஸ் டு டூ இஸ் ஷி ஹேஸ் டு மேக் அ ஃபுல் லெஃப்ட் டர்ன் அண்ட் ஷி ஹேஸ் டு கோ பேக். இப்போ ஃபுல் லெஃப்ட் திருப்பிட்டாங்க. நவ் ஷி இஸ் கோயிங் பேக் நவ். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது மட்டும்தான் வெஹிக்கிள் வந்து கரெக்டாக அலைன் ஆகும். இப்போ ரிவர்ஸ் மோட் போட்டுக்கணும். ஸோ டர்ன் ஃபுல் ரைட் அண்ட் மூவ் டு எக்ஸ்டெண்ட். கரெக்டாக எக்ஸ்டெண்ட் ஸ்பேஸ் வந்துட்டாங்க. கோ ரிவர்ஸ் பை டர்னிங் ஆப்போசிட் சைட். அதாவது ஃபுல் ரைட்டில் வந்ததுக்கப்புறம் ஃபுல் லெஃப்ட் திருப்பி தான் ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ணுறாங்க.
அலைன் த வெஹிக்கிள் ஸ்ட்ரெயிட் இன் பார்க்கிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அலைன் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு அலைன் ஆயிருக்கு, கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் டிரைவிங் மோட், she has to hold the steering steadily, gradually she has to insert the vehicle here. ஸோ ஃபுல்லாகவே பிரேக் கண்ட்ரோல் தான் இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் லெஃப்ட் சைடில் 50% ஆஃப் கேப், ரைட் சைடில் 50% ஆஃப் கேப் லீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக உள்ள இன்சர்ட் பண்ணிட்டாங்க வெஹிக்கிளை. அதே மாதிரி நான் இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த க்ரீன் கோன்ஸ் ஏன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக நம்ம நிப்பாட்டக்கூடாது நம்ம பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு. ஸோ ஒரு எக்ஸ்டென்ட் ஸ்பேஸ் வரைக்கும் நிப்பாட்டணும். ஸோ நம்ம பார்க்கிங்கோட எண்டு பார்ட்லேருந்து நம்ம வெஹிக்கிளுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1 feet ஆவது கேப் இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் த ஃப்ரண்ட். ஸோ ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. ஸோ கிராஜுவலி ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரண்ட். ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணணும். ஸோ பர்ஃபெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே நம்ம ஒரு ஃப்ரண்ட் பார்க்கிங் பண்ணும்போது அந்த எண்டு பார்ட்டுக்கும் நம்ம வெஹிக்கிளுக்கும் ஒரு 1 feet கேப் இருந்தால் சேஃபர் சைட். சூப்பர், பர்ஃபெக்ட். ஸோ வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். ஹவு வி ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ் அண்ட் ஹவு த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின்ட் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.